Hi friends, welcome to ROJAS cooking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே ஈஸியான ஒரு ரிச்சான சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே இல்லாம ரொம்ப ஈஸியா ஒரு நம்ம விஸ்க் வச்சு தான் இன்னைக்கு இந்த கேக் செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம dry ingredients அழிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு dry bowlல ஒரு சலாடை வச்சிட்டு 1/3 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து 5 டேபிள்ஸ்பூன் அளவுள்ள மைதா மாவு. இதிலேயே ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பால் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதிலே 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். அது கூடலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அப்புறம் ஒரு 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/8 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடர் வந்து நல்லா கட்டி கட்டியாக விழுந்து கிடக்கும், அதனால நல்லா அதெல்லாம் உடச்சி விட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு விஸ்க் அப்படி இல்லைனா ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்து நம்ம பீட் பண்ண அந்த முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம் பீட் பண்ணுறதுக்கு. அதுக்கு ஒரு ட்ரை பவுல் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து முட்டை நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்காது. இதில் வந்து 2 முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். முட்டை வந்து வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரிச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் முட்டை வைப்பீங்கன்னா கேக் செய்கிறதுக்கு 1 ஹவர் முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் மஞ்சக்கருவை தனியாக எடுத்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து விஸ்க் வச்சு பீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து வெள்ளைக்கரு தனியாக வச்சு பீட் பண்ணால் தான் நல்லா ஃப்ளஃபியாக ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேலை வந்து சீக்கிரம் முடியும். அதனால் இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு நுரைச்சி கிடைக்கும். இந்த டைமில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம நல்லா பீட் பண்ணாலே போதும். நம்மளுக்கு வந்து நல்ல ஃப்ளஃபியாக நல்லா க்ரீமியாக கிடைக்கும். நம்மளுக்கு வந்து இது வந்து நல்ல ஸ்டிஃப் பீக்காக வரணும்னு இல்லை, நல்லா க்ரீமியாக கிடைச்சாலே போதும். நல்ல சாஃப்டாக இருக்கும் கேக்கு. இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நல்லா பீட் பண்ணியிருப்பேன். நல்ல க்ரீமியாக கிடச்சிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம அந்த மஞ்சக்கரு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம வெள்ளைக்கரு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா எந்த இது சேர்த்தாலுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ முட்டை சேர்த்து மஞ்சக்கரு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதிலே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம சலிச்சு வச்சுருந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வீடியோக்காக உங்களுக்கு வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு ஸ்பீடாக தெரியும். ஆனால் நல்ல ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களெல்லாம் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நிதானமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மலான தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். வாட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பால் கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்தாலும் சரிதான். நான் வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ரொம்ப நம்ம வெனிலா பேட்டர் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்காது, ஓரளவுக்கு தண்ணியாக தான் இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 6 இன்ச்சு டின்னில் உள்ள ஒரு டின்னில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதில் சேர்த்துடலாம். இதை வந்து ஒரு 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கர்லையாக இருந்தால் லோ ஃப்ளேமில், அவன்லையாக இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில். எனக்கு வந்து 30 மினிட்ஸ் ஆச்சு. வெந்துட்டான்னு பார்க்க ஒரு டூத் பிக்காக குத்தி பார்த்தீங்கன்னா அதில் மாவு ஒட்டக்கூடாது. இனி நம்ம வந்து கேக்கு வெளியில் எடுத்துடலாம். நான் வந்து வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சுக்கிறேன். ஒரு கத்தி வச்சு சைட்லலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மேலே இருக்க பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. கேக் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது வந்து நல்லா ஆறணும். ஃபுல்லாக ஆற வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணிக்க போகிறோம். க்ரீம் எதுவுமே கிடையாது, சாக்லேட் தான். அதுக்கு வந்து ஒரு ட்ரை பவுல் எடுத்திருக்கேன். இதில் 3/4 கப் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் சேர்த்துருக்கேன். அதிலே ஒயிட் காம்பவுண்ட் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட மில்க் காம்பவுண்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து 1 கப் மில்க் காம்பவுண்டாக எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எதில் சாக்லேட் சேர்த்துருக்கோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துன்னா உங்களுக்கு சாக்லேட் ஒழுங்காக மெல்ட் ஆகி வராது. ஒரு மாதிரி உடனே கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அந்த சாக்லேட்டு ஒழுங்காக மெல்ட் ஆகாது. அதனால் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம எடுக்கிற ஸ்பூன் அதுலேயுமே ஈரம் இருக்கக்கூடாது. இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அதில் நம்மளோட சாக்லேட் வச்சுருக்க அந்த பாத்திரத்தையும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். உடனே மெல்ட் ஆகிரும், ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நான் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில்
சேர்த்துருக்கேன். மொத்தம் 2 டேபிள் ஸ்பூன். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கோகோனட் ஆயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த சாக்லேட் மெல்ட்டான சாக்லேட் கூடால நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா 2வது டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நெய் அப்படி இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 2வது டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தேங்காய் எண்ணெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா சாக்லேட் எதுவும் கரையாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது சரியாயிடும். அதனால் இதை வந்து நான் இன்னொரு ட்ரை பவுலில் எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நம்ம எனி ஃபில்டர் பண்ணுற பாத்திரத்தில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அதை வந்து கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து சாக்லேட்டை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். இப்படி ஃபில்டர் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது சாக்லேட் வந்து கரையாமல் இருந்தாலும் வந்துடும். அப்படி இல்லைனா நம்ம கேக் மேலே சேர்க்கும்போது அது வந்து கொஞ்சம் திட்டாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இனி இந்த சாக்லேட் வந்து ரொம்ப சூடாகவும் வேண்டாம், லைட்டாக ஆறுனா போதும். ரொம்ப ஆறணும்னு இல்லை, லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து கேக் மேலே சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா க்ரீமியாக கிடச்சிருக்கு. அடுத்து நான் வந்து ஒரு தட்டு மேலே ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம கேக் செஞ்சோம்ல அந்த பாத்திரத்தையும் நான் வந்து கமத்தி வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே நம்மளோட கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறமா அந்த கேக்கையும் எடுத்து மேலே வச்சிடலாம். இனி இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டு, நான் சாக்லேட்டில் வந்து பால் விப்பிங் க்ரீம் இப்படி எதுவுமே சேர்க்கலை, வெறும் சாக்லேட்டை மட்டும்தான் நான் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். சாக்லேட்டும் தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்து மெல்ட் பண்ணியிருக்கேன். அதனால இது திக்காகும்போது ஒரு சாக்லேட் மாதிரியே இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி 2 கோட்டிங் கொடுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட் கோட்டிங் வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டில் பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். அந்த சைடில் இடத்துலையுமே படுற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அது ஓரளவுக்கு நல்லா செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இனி நான் வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். செகண்ட் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா இதை வந்து குறைஞ்சது ஒரு ½ அன் ஹவராவது ஃப்ரிட்ஜில் வைங்க. நல்லா செட் ஆயிரும். நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு சாக்லேட் கட் பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்து நல்லா கேக் சாஃப்டான கேக்கு, மேலே வந்து சாக்லேட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து நான் உடனே வீடியோ அப்லோட் பண்ணணுங்கிறதுனால நான் உடனே எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு கிளேஸ் கேக் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நம்மளுக்கு வந்து நல்லா செட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு சாக்லேட் மாதிரியே இருக்கும். அதனால நான் வந்து இப்போ உடனே கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நல்லா செட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ரிச்சான ஒரு சாக்லேட் கேக்கு. இப்போ வந்து நல்லா சாஃப்டாக இறங்குதில்ல, நம்ம வந்து செட் பண்ண வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஏன்னா மேலே வந்து சாக்லேட் லேயருங்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.